பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 மாதமும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தினார். இந்த 7வது மாதத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படி மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அடியானுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தும்படி இந்த 7வது மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண தயவும் அவருடைய கிருபையும் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுகமும் ஆரோக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிரியமானவர்களே, 6 மாதமும் கர்த்தர் நமக்கு செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது மாதத்தில் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு மகிமையான வார்த்தையை தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட கர்த்தராய் எப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனாக வெளிப்படுகிறார் என்றால், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இன்றைக்கு நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்தில் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லையே, என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே, நான் நினைத்த காரியம் ஒன்றும் இன்னும் நடக்கவில்லையே, என் தனிமை என்னை வாட்டுகிறதே, என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது, பல லட்சங்களை முதலீடு செய்தும் நான் எதிர்பார்த்த லாபத்தை இன்னும் என்னால் ஈட்ட முடியவில்லையே, எல்லாம் நஷ்டத்தில் போய் முடிந்து விட்டது, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் ஆராதிக்க முடியவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னுடைய ஊழியம் இன்னும் வளரவில்லை, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி பல காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எந்த காரியத்தை நினைத்து இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வெளிப்படுகிறது. சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு அவர் பலன் தந்து சத்துவமில்லாத உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை தருகிறார், வசனத்தை வெளிப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறார். உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாட கேட்போம். வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, சோர்ந்து போய் முடங்கி ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிற நமக்கு ஆண்டவராகிய இயேசு ஒருவரே பதில் செய்கிறவர், அவரே பரிகாரி. இன்றைக்கு ஆமென் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிங்காசனத்திலே தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு எல்லா சோர்வுகளை நீக்கி நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பவுலின் எண்ணமெல்லாம், சபையே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தேவ பிள்ளைகளே எந்த காரியத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்கும்படி நான் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது. மாறாக எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளான மனுஷனில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகிற நேரம் வருகிற பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்வுக்கு எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 13வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் சொல்லுகிறது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலகீனம் உள்ளது. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்திலே சரீரத்திலே சோர்வுக்கு இடம் கூடாதபடி எப்போதும் ஆவிலே நிரம்பி இருக்க வேண்டும், எப்போதும் ஆவிலே நிரம்பி களி கூற வேண்டும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எந்தெந்த நேரங்களில் சோர்ந்து போகிற ஒரு அனுபவம் வருகிறதோ, நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போகும் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? இன்றைக்கு சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதை, உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஆகினாலே உள்ளான மனுஷனில் பலனடைந்து எப்போதும் ஆவில நிரம்பி ஜெபியுங்க, ஆவில நிரம்பி துதியுங்க, ஆவில நிரம்பி களி கூறுங்க. எல்லா பிசாசு கொண்டு வருகிற சோர்வின் ஆவிகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் மாம்சம் பலகீனம் உள்ளது, நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானவர் சோர்வை மாற்றி நம்மை பலப்படுத்தி உற்சாகத்தின் ஆவியினால் நம்மை மாற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். அல்ல ஆவில நிரம்பி எப்போதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவில நிரம்பி 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 ஆமென். எந்தெந்த சூழ்நிலைகளிலே பிசாசு சோர்வை கொண்டு வருகிறானோ, எந்தெந்த நேரங்களிலே பிசாசு பலவிதமான சூழ்நிலைகளிலே சோர்வின் ஆவியை கொண்டு வருகிறானோ, அதற்கு விரோதமாய் ஆவில நாம் நிரம்பி துதித்து ஆராதித்து பாடி களி கூர்ந்து எல்லா சோர்வின் ஆவிகளை தகர்த்து போடுவோம். இந்த நாளிலே எல்லா சோர்வுகளை மாற்றி கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார்.
தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் ஆவியிலே நிரம்புங்கள், எப்போதும் ஆவியிலே செபியுங்கள், எப்போதும் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதியுங்கள், ஆவியிலே நிரம்பி வேதம் வாசியுங்கள். பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்மை விட்டு விலகி போகும். ஏனென்றால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சோர்வுகளை மாற்றுகிறவர். ஆமென். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சோர்வுகளை மாற்றி நம்மை பலப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஆமென். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பவுலின் விருப்பமெல்லாம் சபை ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. பவுலின் விருப்பமெல்லாம் தேவ பிள்ளையே, என் ஜனமே, நீ சோர்ந்து போய்விடக்கூடாது, அதற்காக நான் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுக்கே சபையை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து அந்த பாரம் இருக்குமானால், அந்த தாகம் இருக்குமானால், இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் சோர்ந்து போய் இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஆமென். சோர்வுகளை மாற்றி நம்மை சத்துவத்தினால் நிரப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பவுல் சொன்னது போல இன்றைக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சோர்வை மாற்றி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்த போகிறார். ஏனென்றால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் சொல்கிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவராகிய தேவன் சோர்ந்து போவதில்லை. நாம் இளைத்து போய் முடங்கி போய் விடுகிறோம். அவர் இளைத்து போய் முடங்கி போய் விடுகிற தேவன் அல்ல. மாறாக சோர்ந்து போயிருக்கிற நம்மை சந்தித்து, இளைத்து போய் பலவீனப்பட்டு போயிருக்கிற நம்மை சந்தித்து நம்முடைய சோர்வுகளை மாற்றி இளைப்படைந்திருக்கிற நம்மை பலப்படுத்தி இன்றைக்கு நம்மை தேவன் பலவானாய் மாற்ற விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 8ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படியே இவர்களை அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. சீசர்களை அழைத்தார். நம்மோடு கூட, என்னோடு கூட 3 நாட்களாய் தங்கியிருந்தார்கள். வார்த்தைகளை கேட்டார்கள், வசனங்களை கேட்டார்கள். இப்போது இவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே. இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. திரளான ஜனங்களை கண்டு இயேசு பரிதபித்தார். அவர்கள் போகிற வழியிலே சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். என்னிடத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட, என்னை ஆராதித்த ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது என்று இயேசு கவனமாக இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை நம்புகிற, அவரை பின்பற்றுகிற நம்மில் ஒருவர் கூட சோர்ந்து போயிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லை, அதனுடைய சித்தமில்லை. மாறாக எந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருக்கிறோமோ அதிலே ஒரு அற்புதத்தை செய்து நம்மை பலப்படுத்துவதற்கு, சத்துவத்தினால் நம்மை பெருக பண்ணுவதற்கு இயேசு ஆவல் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய சோர்வுகளை மாற்றி நம்மை பலப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். 3 நாட்களாய் இயேசுவோடு தங்கியிருந்த தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் இருந்ததோ? என்ன வாய்ப்பு? அவர்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு என்ன? ஆகாரம் ஒன்றுமில்லை. அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அவர்களுக்கு திருப்தியாய் ஆகாரத்தை கொடுத்து, ஆமென், அவர்கள் வழியிலே சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலப்படுத்தி அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஆகாரத்தை புசித்து ஒருவர் கூட சோர்ந்து போகாதபடி மகிழ்ச்சியோடு கடந்து போனார்கள். இன்றைக்கு எந்த காரியத்திலே ஆமென் சோர்ந்து போவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த காரியத்திலே இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுத்து திருப்தியாய் அனுப்பின தேவன்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறோமோ அதிலே ஒரு அற்புதத்தை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் எலியா தீர்க்கனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வனாந்தரத்தில் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயோ நான் சாக வேண்டும், நான் செத்துவிட வேண்டும், நான் வாழ்ந்தது போதும், என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும். நான் ஏன் வாழ்கிறேன்? எதற்காக வாழ வேண்டும்? நான் ஊழியம் செய்தது போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் சாக வேண்டும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூரை செடியில் உட்கார்ந்து தேவனை நோக்கி முறையிடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி! வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு மனுஷன், பலமான அற்புதங்களை செய்தவன், இஸ்ரவேலிலே ஜனங்கள் மத்தியிலே பலவிதமான அடையாளங்களை செய்து காண்பித்தவன். இன்றைக்கு தேவனிடத்திலே சொல்லுகிறான், போதும் 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 ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும். நான் சாக வேண்டும் என்று விரும்பினான். எலியாவினுடைய ஆசையெல்லாம் நான் சாக வேண்டும், எலியாவினுடைய விருப்பம் எல்லாம் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? சோர்ந்து போயிருக்கிற எலியாவை தட்டி எழுப்ப வேண்டும், சோர்ந்து போயிருக்கிற எலியாவுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவனை நடக்க செய்ய வேண்டும், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எலியாவின் சோர்வை மாற்றி அவனுக்குள் இருக்கிற சோர்வின் ஆவியை உடைத்து, அவனுக்குள் இருக்கிற சாக வேண்டும் என்கிற எண்ணத்தை உடைத்து போட்டு எலியா தீர்க்கனை கொண்டு இன்னும் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்பினார். எலியா சாவை விரும்பின பொழுது தேவன் எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்பினார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சோர்ந்து போயிருக்கிற எலியாவை உயிர்ப்பிக்கும்படி சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பினார். தேவதூதன் இறங்கி வருகிறார். சாக வேண்டும் என்று விரும்பின எலியாவை தட்டி எழுப்புகிறார். எழும்பு எழும்பு எலியாவை, எழும்பு எழும்பு, சாப்பிடு, போஜனம் பண்ணு, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பின எலியா எழுந்து பார்க்கிறான். தேவன் அனுப்பின ஆகாரம் அவனுக்கு முன்பதாக இருக்கிறது. புசித்தான், சாப்பிட்டான், மீண்டும் சோர்ந்து போகிறான், மீண்டும் உறங்கி விடுகிறான். 19:7 வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவனை விடவில்லை. அவன் மீண்டும் சோர்வுக்கு நேராய் சோர்வுக்கு இடம் கொடுக்கிற பொழுது தேவன் மீண்டும் தூதனை அனுப்பினார். 19:7 கர்த்தருடைய தூதன் மீண்டும் அவனை தட்டி எழுப்பி, எலியாவை, எழும்பு எழும்பு எழும்பு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். சாப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் சாப்பிட்ட அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் இரவு பகல், ஆமேன், ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருந்த இளைப்படைந்த எலியாவை பலமுள்ள ஒரு தேவ மனுஷனாய் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாகிவிட்டார். இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? என்னால் முடியாது, போதும், நான் வாழ்ந்தது போதும், இனி என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இனி என்னால் கடந்து போக முடியாது, இனி என்னால் படிக்க முடியாது, இனி என்னால் வேலை செய்ய முடியாது, போதும் போதும், நான் சாக வேண்டும், ஏதோ ஒரு காரியத்திலே போதும் ஆண்டவரே என்று புலம்புகிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நேரங்களை வைத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு முன்பதாக தேவன் நாட்களை வைத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு முன்பதாக தேவன் மாதங்களை வைத்திருக்கிறார். உங்களை பலப்படுத்த போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சாவை விரும்பின எலியா தீர்க்கதரிசி ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். சாவை விரும்பின ஒரு எலியா தீர்க்கன்
யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பின ஆமேன் எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இவ்வளவு பலத்த காரியங்களை எலியாவை கொண்டு கர்த்தர் செய்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எந்த காரியத்தில் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த சோர்வுகளை மாற்றி சோர்ந்து போயிருக்கிற நமக்கு பலன் தந்து சத்துவமில்லாமல் இருக்கிற நமக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார், பலப்படுத்த போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? வானாதி வானங்களுக்கு மேலாய் மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு நிறைந்த எங்கள் இயேசு அப்பா, இந்த நாளில் நீர் தந்த மகிமையான வார்த்தைக்காக நன்றி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்கிற ஜீவனுள்ள வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தீரே. நீர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி. எந்தெந்த சூழ்நிலைகளில் வசனத்தை கேட்ட வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே தேவன் இன்றைக்கு இறங்கி அந்தந்த காரியங்களிலே அற்புதங்களை செய்து உமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடந்து போவதாக. தகப்பனே, என் பிள்ளைகளை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஏங்கினீரே. என் பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. என்னை ஆராதிக்கிற, என்னை நம்புகிற, என்னை தேடி வந்திருக்கிற என் பிள்ளைகளை நான் சோர்ந்து போவதற்கு இடம் கொடாமல் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று நினைத்து ஆண்டவரே ஆகாரத்தை கொடுத்து அவருடைய சோர்வுகளை மாற்றி அவர்களை பலப்படுத்தி அனுப்பின ஆண்டவராகிய இயேசுவே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா சோர்வுகளை பிள்ளைகளை விட்டு மாற்றி போடும். வாழ்ந்தது போதும், வாழ விருப்பமில்லை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே என்று சோர்ந்து போய் உமது பிள்ளைகள் இருப்பார்களே ஆகில் எலியாவை தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து 40 நாட்கள் ஆண்டவரே பர்வதத்திலே நடந்து போகும்படி பலப்படுத்தின ஆண்டவர். எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளை தட்டி எழுப்பும் ஆண்டவரே, உயிர்ப்பையும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, தூக்கி விடுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. சோர்ந்து போயிருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சோர்ந்து போயிருக்கிற போதும் போதும், ஏதோ ஒரு காரியத்திலே போதும் போதும் என்று சொல்லுகிற உங்களை கொண்டு கர்த்தர் பலமான காரியங்களை நடப்பிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீர் அப்படியே உமது பிள்ளைகளை பலப்படுத்தி சோர்வுகளை மாற்றி சத்துவத்தினால் உமது பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. 6 மாதமும் நடத்தினீரே, ஸ்தோத்திரம். இந்த மாதம் 7வது மாதம் முழுவதிலும் ஆண்டவரே உமது கரம் உமது பிள்ளைகளை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். வசனம் கிரியை செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாக நடத்துவார். சோர்வுகளை மாற்றுவார், மாற்றி விடுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.